கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து பல வேளைகளில் நம் வேதனையில் ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ, ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த நிராகரிப்பு, ஏன் இந்த அகதூறு என்று நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கின்றார், அவர் ஆசிர்வதிப்பார். சங்கீதம் 115 அதிகாரம் இறை திருவசனம் 12 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குது. சில பல விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஆண்டவரே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையாப்பா? நான் எவ்வளோ தான் போராட முடியும்? எவ்வளோ தான் இது வெளியே வர முடியும்? எவ்வளோ வலி வேதனைகள்லாம். இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகான வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கின்றார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கின்றார், அவர் ஆசிர்வதிப்பார். பார்த்தீங்களா? ஆண்டவர் ஒருபோதும் தம் பிள்ளைகளை மறக்க மாட்டார். அவர் நம் பெயர்களை தம் உள்ளங்கையில் எழுதி வைத்திருக்கின்றார். பார்த்தீங்களா? நம்முடைய பெயர்லாம் அவருடைய உள்ளங்கையில் எழுதி வச்சுருக்காராம். எப்படி மறப்பார்? இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஒருபோதும் மறக்க மாட்டார். நான் உங்கள் கூட தான் இருக்கேன், உங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன். நீங்கள் தேடுறதே இல்லைல்ல. எதாவது விஷயத்துக்கும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ஏதோ தேவையில்லாத விஷயத்தில் நம்ம நேரத்தை ஒதுக்குறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருக்கின்ற பொழுது அவரை தேட மறந்துட்டோமே இல்லை? என் பிள்ளையே, நான் உன்னை நினைக்கின்றேன், நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் வாக்கு கொடுத்திருக்கின்றார். ஒருபோதும் கலங்காதீங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு ஜப விண்ணப்பம். இந்த ஜபத்தை கேட்டுருக்கேன். அன்பான உறவுகள், நிஷா அவங்க அப்பா ரமேஷ் ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. எந்த ஒரு அசைவும் இல்லை, பேச்சு மூச்சு இல்லைன்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. வெண்டிலேட்டர்லாம் வச்சுருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அப்பா வந்துட்டால் போதும், கை கால்லாம் செயல்படலைன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பா பரவாயில்ல, கை கால் செயல்படாலும் பிரச்சனை இல்லை, அவருக்கு உயிரோடு இருக்கணும் எங்கள் கூடன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜப விண்ணப்பத்தில் வச்சு அவங்க அப்பாவை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொட்டு சுகமளிக்கவே நம்ம ஜபிக்க போகிறோம். அப்பா பேர் பார்த்தீங்கன்னா ரமேஷ். சீக்கிரமாக சுகம் பெற்று வீடு திரும்ப ஜபிக்க போகிறோம். அவங்க தம்பிக்கு வருகின்ற பிப்ரவரி மாதம் 2026 மேரேஜ் வச்சுருக்காங்களாம். ஸோ அந்த மேரேஜ்க்குள்ளே அவர் மேரேஜ் நடக்கும் நல்லபடியாக. அது ஒரு பக்கமாக இருந்தாலும் அப்பா சீக்கிரமாக குணமடைவேன் ஜெபிங்க பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிச்சயமாய் அப்பாவை சீக்கிரமாக தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பத்திரமாய் பார்த்துக்கோங்கப்பா. நீரே மருத்துவராக இருந்து உங்களுடைய கரங்களால் தொட்டுதல் அகற்றி போடுவீராகன்னு சொல்லி ஜெபிக்க போகிறோங்க. கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நிஷா அவங்க அப்பா ரமேஷ் அவங்க தான் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கக்கூடிய நேரம் இது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நமக்கு பிடிச்சவங்க நம்ம விட்டு போனாலும் சரி, நம்மளை விட்டு எங்கேயாச்சும் விட்டு போனாலும் சரி, இந்த உலகத்தை விட்டு போனாலும் சரி, நம்ம விட்டு போனாலும் சரி, வலி வேதனை ரொம்பவே அதிகமாக இருக்கும். மறக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நினைவுகளும் நம்மளை தூங்க விடாது, ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைய நாள் பார்த்துக்கலாம், விடுங்க. யாரெல்லாம் நம்மளுடைய அருமை தெரியாமல் விட்டு போனாங்களோ, ஒரு நாள் அவங்களுக்கு புரிய வரும். இயேசு ராஜாவுக்கு முன்பு நம்ம எவ்வளோ பெரியவங்க தெரியுமா? ஏன்னா ஏசப்பா மிகப்பெரியவர். அவர் நமக்கு பேரெல்லாம் கையில் எழுதி வச்சுருக்காங்க, உள்ளங்கையில். எவ்வளோ ஒரு பாக்கியம்ல. இன்றைக்கி தேவையில்லாத பேரெல்லாம் நம்ம பச்சை குத்திட்டுருக்கோம்ல, பார்த்துருக்கீங்களா? அங்கங்கே ஒரு டிசைன்லாம் போட்டுட்ருப்பீங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பச்சை குத்தத்துக்கு முன்னாடி காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில் நம்மளுடைய பெயர்கள்லாம் எழுதி வச்சுருக்காருங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் நம்ம பேரெலாம் ஒரு உள்ளங்கையில் இருக்கிறது. ஸோ அதனால் ஜெபியுங்கள். ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டாருங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் கடந்த காலத்தை மன்னிப்பார், உங்களை மீண்டும் கனி கொடுக்க செய்வார். இந்த சத்தியத்தை பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை மறக்கப் போவதில்லை. உங்களை உயர்த்துவதற்கு மிக பெரியவராக இருக்கின்றார். இழந்தவற்றை திரும்ப தருவதற்கு, தமக்கு மகிமையாக உங்கள் பெயரை சாட்சியாவதற்கு அவர் கிருபையை கொடுக்க போகின்றார். அதனால் சோர்ந்து போகாதீங்கள், ஜெபியுங்கள். ஆண்டவரே, என் குடும்பத்துக்குள்ளே வாங்கப்பா, நீரே எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை ஒருபோதும் மறக்க மாட்டீர் என்று சொல்லியிருக்கீங்க. ஏசப்பா, எங்களை பார்த்துக்கோங்கப்பா, அஞ்சாதே, நான் உன்னோடு கூட இருக்கின்றேன். இந்த வார்த்தை போதும் ஆண்டவரே. நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன், எதற்கும் இது பண்ண மாட்டேன், நீங்கள் இருக்கீங்க, எங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபம்
உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய தாழ்விலும் எங்களை நினைத்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றனப்பா. ஆண்டவரே, நாங்கள் வேதனையில் கதறும்போது எங்கள் நினைத்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் கண்ணீரை கண்டு எங்கள் ஜெபத்திற்கு பலிப்பீராக. வியாதியில் இருக்கும்போது எங்களை குணப்படுத்தி வேதனையில் படுக்கையில் இருந்து எங்களை எழுப்புவீராக. நாங்கள் பலவீனமாக இருக்கும்போது எங்களை பலப்படுத்துங்கப்பா. நாங்கள் விழுந்த போதெல்லாம் எங்களை எழுப்பியறல வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, நாங்கள் போகும்போதும் வரும்போதும் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய ஆசீர்வாதம் எப்போதும் எங்கள் கூட இருக்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. உம்முடைய தயவு எங்களுக்கு வேண்டுமென்று ஜெபிக்கிறோம்ப்பா. வெற்றியை எங்கள் வாழ்வில் அருள செய்வீராக. ஆண்டவரே, எங்களை நினைத்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் எங்களை நிரப்பிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் எப்பொழுதும் எங்களுக்கு சமீபமாய் இருந்து எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீராக. எங்கள் நேசிக்கின்ற தகப்பனாக இருக்கின்றப்பா. நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டோம் என்று உறுதியாக சொல்கிறோம் ஆண்டவரே. எங்களை நினைத்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. பரிபூர்ணமாக எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்மை சோத்தரித்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றனப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டுதலால் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய உறவுகள் நிஷா, அவங்க அப்பா ரமேஷ் சீக்கிரமாக சுகம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. உம்முடைய கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக ராஜா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.